வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி சூப்பராக சிம்பிளாக ஈஸியாக கொஞ்சம் மசாலா நம்ம வச்சுட்டு நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். இது நம்ம கத்லா ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். எப்போவுமே நான் நார்மலாக எப்போவுமே ருய் ஃபிஷ் இருக்குது இல்லைங்களா, அதில் தான் நான் பண்ணுறேன். ஆனால் இன்றைக்கி கத்லா ஃபிஷ் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஃப்ரை ஆகட்டும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழம்பு கூட நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னன்ட்டுன்னு. பாருங்கள், ஃபிஷ் ஃப்ரைக்கு நான் காமிச்சிடுறேன். இந்த மாதிரி நான் சைஸு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஃபிஷ் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு மசாலா 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 1/2 டீஸ்பூனு, ஒரு 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடரு, ஒரு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடரு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரா பவுடரு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடரு, எல்லாம் சின்ன டீஸ்பூனில் தான், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அது கூடவே கொஞ்சமாக சால்ட்டு, ஃபிஷ்ஷுக்கு எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ, 1/4 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சம் வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் இல்லாட்டி நீங்கள் லைம் சேர்த்துக்கலாம். ஒரு 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவு. அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் நம்ம கீ சேர்க்குறோம். கீ சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணால் நல்லா சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருக்கும். எல்லா மசாலா கூட நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மசாலா. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் எடுத்துக்க. தண்ணி வேணும்போது சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப கெட்டியாக இருக்குது. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாக்கா அதில் இருக்கிற மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். மசாலா எல்லாமே நல்லா ஆகிடும். இப்போ ஒரு ஃபிஷ்ஷை எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாம் மசாலா கொஞ்சம் திக்காக இருந்தால் மசாலாவில் கொஞ்சம் பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்து விட்டுடலாம். ஃபுல்லாக மேலே கீழே பின்னால் எல்லாமே சேர்த்துட்டு எல்லா ஃபிஷ்ஷும் இதே போல் மசாலா நல்லா தேய்ச்சி வைக்கலாம். பாருங்கள், நான் எல்லாமே பெரிய பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாமே ஃபுல்லாக இது பாருங்கள், ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு எல்லாமே எடுத்து ஃபிஷ்ஷில் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சைடில் வச்சுக்கலாம். எல்லா ஃபிஷ்ஷுக்கும் அப்ளை பண்ணிட்டா பாருங்கள். ஒரு 1/2 hour வச்சா போதும், ஜாஸ்தி இல்லை. அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு 1/2 hour. இங்கே இது ஒரு பிளேட்டு சேர்த்துட்டு 1/2 hourக்கு அப்புறமா நம்ம எடுத்துகிட்டு ஒரு பேன் வச்சுட்டு பாருங்கள் 1/2 hour ஆயிடுச்சு. நல்லா ஊறிச்சு. நம்ம கலர் எதோ சேர்க்கல, ஃபுட் கலரு இல்லைன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நம்ம சேர்த்துக்கிறோம். பாருங்கள், ஒரு பேன் வச்சுட்டோம் சின்னதாக. அதுலேயே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஃபிஷ்ஷாக நம்ம சேர்த்துட்டு இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 சைஸ் ஃபிஷ்ஷு சேர்த்துக்கிறேன். இது பேனுக்கு எப்படி ஆகுதோ அந்த அளவுக்கு தான். பாருங்கள், நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டேன். அப்புறமா ஒன்றா திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், எல்லா ஃபிஷ்ஷும் 3 ஃபிஷ்ஷும் நான் ஒன்று ஃப்ரை ஆனேன்னா அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு ஃபிஷ்ஷு சேர்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம திருப்பி விடலாம் எல்லாமே அந்த சைட்லேருந்து இந்த சைடு. ஏன்னா அனல் சென்டரில் தான் ஜாஸ்தி வரும். அதனால் ஃபுல்லாக நம்ம திருப்பி விட்டுட்டு சூப்பராக நம்மளது ஃபிஷ்ஷு குயிக்காக ஈஸியாக நம்மளது ஃபிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள்.